உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் பெருவிழா வாழ்த்துக்களை கூறி நிற்கிறேன். லூக்கா நற்செய்தியாளர் கிறிஸ்து பிறப்பினுடைய வரலாற்றை விளக்குகின்ற வேளையிலே, இயேசு ஆண்டவர் பிறந்தவுடன் மரியாள் அவரை தீவன தொட்டியில் கிடத்தினார் என்று சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார். தீவன தொட்டிக்கு கிரேக்க மொழியிலே லூக்கா நற்செய்தியாளர் பயன்படுத்துகின்ற வார்த்தை ஃபாத்னி. ஃபாத்னி என்று சொன்னால் தீவன தொட்டி, விலங்குகளுக்கு உணவளிக்கின்ற இடமாக இருக்கிற அந்த தீவன தொட்டியாக இருக்கிறது. தீவன தொட்டியில் பாலகன் இயேசுவை கிடத்துவதனுடைய அர்த்தம், எவ்வாறு அந்த தீவன தொட்டி விலங்குகளுக்கு உணவு கொடுக்கின்ற, வாழ்வை கொடுக்கிற, சக்தியை கொடுக்கிற இடமாக இருக்கிறது போல, இயேசு ஆண்டவரும் எங்களுடைய வாழ்விலே உணவாக, பலமாக, சக்தியாக இருப்பார் என்பதை இந்த தீவன தொட்டி நினைவுபடுத்துகின்றது. ஆகவே எங்களுடைய வாழ்வும் மற்றவர்களுக்கு தீவன தொட்டியாக மாற வேண்டும், வாழ்வு கொடுக்கின்ற வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நாளிலே நினைவுபடுத்துகின்றேன். இரண்டாவதாக, தீவன தொட்டி எளிமையினுடைய அடையாளமாக இருக்கிறது. அங்கு ஆடு, மாடுகள், விலங்குகள் உணவுண்ணுகிற இடம் எளிமையாக இருக்கிறது. இன்று இலங்கை நாட்டிலே நடைபெற்ற இந்த இயற்கை அனர்த்தத்தினால் பல்வேறு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மலையகத்திலே எளிமையாக, ஏழையாக, அனாதைகளாக வீடுகளை இழந்திருக்கிற வேளையிலே அவர்களை நோக்கி எங்களுடைய பயணங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நினைவுபடுத்துகின்றது. அவர்கள்தான் இன்று தீவன தொட்டியாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற, வாழ்வு கொடுக்கின்ற மனிதர்களாக நாங்கள் மாற இந்த வேளையில் இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு விழா எங்களை அழைத்து நிற்கின்றது. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் பெருவிழா வாழ்த்துக்களை கூறி நிற்கிறேன்.